2015ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இருந்து ஒரு விண்வெளி வீரரை விண்வெளிக்கு அனுப்பினார். அவருடைய பெயர் செர்ஜி வோல்கோவ். அவர் விண்வெளிக்கு சென்று சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சில மாதங்கள் தங்கி இருந்து விண்வெளியை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார். அப்படி இந்தியாவில் இருந்து கூட சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் சென்றிருந்தார், நமக்கு தெரியும். இவர் ரஷ்யாவில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தவர் விண்வெளியிலேயே போய் தங்கி இருந்தார். விண்வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை போன்றது. அந்த மையத்தில் உங்களுக்கு புவியீர்ப்பு விசை கிடையாது என்பதால் நீங்கள் மிதந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு நல்ல உறக்கம் இருக்காது, கனவு வராது. எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் உள்ளமும் உலகத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் உடலாக விண்வெளியில் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த விண்வெளி வீரனுடைய பிள்ளை தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் வானை காட்டுவார். இப்பவும் நம்ம முன்னோர்கள் எங்கே இருக்கிறார் என்றால் வானை காட்டுகிறோம். ஆனால் இவர் உண்மையிலே வானில் இருப்பார். திரையின் வழியாக அவரை பார்க்கலாம். அந்த தேசத்தினுடைய அதிபர் பேசுவார். சக விண்வெளி விளையாடர்கள் பூமியிலிருந்து உரையாடுவார்கள். அவர் விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த விண்வெளி வீரர் ஒரு காரியம் செய்தார். என்ன அப்படின்னா, விண்வெளியில் படிப்பதற்கு புத்தகத்தை எடுத்து சென்றார். அதிலும் கூட புகழ்பெற்ற ரஷ்யாவினுடைய டால்ஸ்டாய் எழுதிய வார் அண்ட் பீஸ் என்ற ஒரு மாபெரும் இதிகாசமாக கருதப்படுகிற அந்த நாவலை அவர் விண்வெளிக்கு படிக்க கையில் எடுத்து சென்றார். முன்வெளியில் அந்த புத்தகத்துக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒரு புத்தகத்தை நீங்கள் விண்வெளியில் எடுத்து சென்றால் அது பறங்கிற பொருளாக மாறிவிடும். பூமியின் புவியீர்ப்பு விசை இருப்பதால் தான் கையில் வைத்துக் கொள்ள முடியும், புரட்ட முடியும். கண் மேலிருந்து கீழாக வரும்போது அடுத்த பக்கத்துக்கு நகர முடியும். விண்வெளியில் அது ஒரு உதிர்ந்த மலர் போன்றது. காற்றில் அடித்து செல்லப்படுகிற மலரை போல அந்த புத்தகம் அன்னைக்கு பறந்து கொண்டிருக்கும். உங்கள் கைகளால் புரட்டி அதை வாசிக்க முடியாது. அப்போது அவர் சொல்லுகிறார், நான் இந்த புத்தகத்தினுடைய மின் வடிவத்தை படிக்கப் போகிறேன், புக். அந்த வடிவத்தை படிக்கப் போகிறேன் என்று அவர் அந்த தன்னுடைய கணிப்பொறியை இயக்கி அதில் இருக்கக்கூடிய வார் அண்ட் பீஸினுடைய ஒரு அத்தியாயத்தை வாசிக்க தொடங்குகிறார். வாழ்நாளில் டால்ஸ்டாய்க்கு கிடைத்த மாபெரும் கௌரவம் என்பது என்ன என்றால், விண்வெளியில் ஒருவர் அவரை படிக்கிறார்கள். பூமியில் படிக்கப்பட்ட 1000 எழுத்தாளர்கள். ஆனால் தான் கனவில் கூட டால்ஸ்டாய் நினைத்திருக்க மாட்டார், நான் ஒரு நாள் விண்வெளியில் ஒரு மனிதன் கையில் படிக்கப்படுவோம். எழுத்து நண்பர்களே, எவ்வளவு உயரமானது, எங்கு செல்லும் என்றால் பூமியில் அல்ல, விண்வெளிக்கு சென்றாலும் ஒரு மனிதனுக்கு புத்தகத்தின் துணை தேவை. அவன் அங்கே வாசிப்பான். அந்த வாசிப்பதன் வழியாக அவன் பூமியில் படித்த அதே நாவல் தான், புதிய நாவல் அல்ல. அந்த செர்ஜி வோல்கோவ் தன்னுடைய இளமையிலேயே வார் அண்ட் பீஸ் படித்தவர். அவருக்கு அபிமானமான ஒரு புத்தகத்தை விண்வெளியில் அவர் படிக்க தொடங்குகிற சந்தோஷத்தை ரஷ்ய அரசாங்கம் கொண்டாடுவதாக தீர்மானித்து தொடர்ந்து 60 மணி நேரங்கள் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொருவராக படித்து ஒலிபரப்பு செய்யலாம் என்று ஒரு ரீடிங் மாரத்தானை நடத்தினார். நமக்கு என்ன தெரியும், மாரத்தான் ஓட்டம் தான், பந்தயம் தான். நாம் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு நீண்ட தூரம் ஓடினால் ஒரு மாரத்தான் ஓடுவோம். இவர்கள் ஒரு 1400 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை பலரும் கூடி வேறு வேறு இடங்களில் ஒவ்வொரு பக்கமாக வாசித்து ஒரு ரேடியோவை ஒலிபரப்பு செய்துட்டே இருக்கும். எவ்வளவு மணி நேரம்? 60 மணி நேரம் தொடர்ந்து ஒலிபரப்பு செய்தார்கள். ஒருவர் அதை தொடக்கி வைத்தவர் விண்வெளியில் தொடங்கினார். பூமியில் அது ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், ஓவியர்கள், நடிகர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெண்கள், பணிப்பெண்கள் என்று எல்லோராலும் வாசிக்கப்பட்டு 60 மணி நேரம் தொடர்ந்து ஒலிபரப்பாகி அது கொண்டாடப்படுகிற போது எல்லோரும் டால்ஸ்டாய் வாழ்க வாழ்க என்று மகிழ்ச்சியில் குரலிட்டார்கள். இதை படித்தேன் நண்பர்களே, பார்த்தேன். ஒரு எழுத்தாளனுக்கு எப்போதாவது மனதில் ஒரு எழுத்துக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் என்பது எவ்வளவு பெரியது என்று உணர முடியுமானால் இந்த சம்பவத்தை என் மனதின் முறையில் வைத்துள்ளேன். இப்படித்தான் எழுத்து கௌரவிக்கப்பட்டது. சரிவா, ஒருவர் விண்ணில் இருந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் போது இந்த மண்ணில் இருந்து படிக்கிற அனுபவத்திலிருந்து வேறுபட்டு இருக்குமா என்றால் நிச்சயம் வேறுபட்டு இருக்கும். பூமியில் இருந்து பார்க்கிற நட்சத்திரங்கள் நாம் பார்ப்பது போல வானில் இருந்து பார்க்கிற நட்சத்திரங்கள் வேறாக இருக்கவில்லை. அதேதான் நீங்கள் விண்வெளியில் இருந்து ஒரு புத்தகத்தை பார்க்க தொடங்கும் போது ஒட்டுமொத்த இந்த பூமியின் ஒரு சிறு கோளம். அந்த சிறு கோளத்தில் எந்த பிரிவும் கிடையாது. அது மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான நீல நிற ஒரு கோளம், ஒரு பந்து. அந்த பந்துக்குள்ளாக எத்தனை தேசங்கள், எவ்வளவு மாறுபட்ட இனங்கள், எவ்வளவு மொழிகள், எவ்வளவு படைப்பாளிகள், எவ்வளவு மோதல்கள், எவ்வளவு எல்லை, எவ்வளவு பிரச்சனை, எத்தனை யுத்தம், எத்தனை பிரிவினை, எவ்வளவு வெறுப்பு, எதுவுமே வானிலிருந்து பார்த்தால் தெரியாது. வானிலிருந்து பார்க்கும் போது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் சமம்.
நீங்கள் ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழே மனிதர்களை பார்த்தால் எறும்பு போல தெரிவீர்கள் இல்லையா? இந்த மொத்த பூமியில் ஒரு சிறு எறும்பு கூட்டங்கள் வாழுகிற ஒரு சிறு வாழ்விடம் போலதான் வானில் இருந்து தெரியும். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விண்ணிலிருந்து பார்த்தால் ஒன்றுமே. விண்ணிலிருந்து உங்களை பார்க்க வைப்பதற்கு விண்வெளிக்குத்தான் செல்ல வேண்டும் என்பதில்லை. பூமியிலிருந்தே உங்களை விண்வெளி காட்சிகளை காட்டுகிற கவிஞர்கள் இருக்கிறார்கள். தமிழிலும் இருக்கிறார்கள், உலகமெங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உணர்வை நமக்கு கவிதையின் வழியாகவே அறிமுகப்படுத்தி விடுவார்கள். இந்த மனிதன் டால்ஸ்டாயினுடைய தனக்கு பிடித்தமான அந்த நாவலில் வரக்கூடிய சர்ஜி அப்படிங்கிற ஒரு கதாநாயகனை விண்வெளியில் படிக்கும் போது அவன் அறியாமல் அந்த சர்ஜியின் மீது பறிவு கொண்டு இந்த சர்ஜியை போல் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றோம். ஒரு நாவல் தானே, கதை தானே, கதை வருவதை போல நிஜ மனிதன் ஏன் நடந்து கொள்ளணும்? அப்படி என்றால் நீங்கள் பார்க்கிற புத்தகங்கள் வெறும் புத்தகம் அல்ல, அச்சிடப்பட்ட காகிதங்கள் அல்ல. இங்கே இருப்பது அதனுடைய விலை என்பது அதனுடைய அச்சுக்கூலி தானே தவிர எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்திற்கான வெகுமதியான பல்லாயிரம் மனிதர்களுடைய இதயத்தை வெளிச்சம் ஏற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் தான் புத்தகம் என்ற வடிவத்தில். என்ன செய்யும் புத்தகம்? 1866 டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதினார். அவருடைய முதுமையில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ஞானியை போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை வணங்குகிற அவருக்கு சீடர்கள் உருவாகி இருந்தார்கள். அவரை வாசித்த காந்தி இங்கே தன்னுடைய ஞான குருவாக டால்ஸ்டாய் சொன்னார். அந்த காலத்தில் டால்ஸ்டாய் ஒரு கதையை எழுதினார். பூமியில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இடம் வேண்டும் என்று கதையுடைய தலை. இந்த கதையை நான் மல்லாங்கிணறுங்கிற ஒரு சின்ன ஊர்ல ஒரு கரிசல் காட்டினுடைய வேப்ப அடியில் அமர்ந்து வந்து ஒருவர் மொழிபெயர்த்து அதை வெளியிட்ட பத்திரிகையில் படிச்சுட்டு யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ரஷ்யாவுடைய யாஸ்லா பல்யானாவோ அப்படிங்கிற ஒரு பண்ணையில் இருந்து கொண்டு ஒரு டால்ஸ்டாய் எழுதிய கதையை தொலைதூர கரிசல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கையில் அந்த புத்தகம் இருக்கு. படிச்சுட்டு படிக்க தொடங்குகிறேன். யாருடைய கதை அது? ஒரு விவசாயியினுடைய கதை. பகோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையை விவரிக்கக்கூடிய கதை. அந்த விவசாயி வீட்டுக்கு அவனுடைய மனைவியினுடைய சகோதரி நகரத்தில் இருந்து வருகிறார். அக்காஷ் நகரத்தில் வாழ்கிறார். வசதியான வாழ்க்கை. ஒரு தொழில் செய்வதை மணந்திருக்கிறார். நகரத்தில் வாழக்கூடிய எல்லா சௌகரியங்களோடும் வாழ்கிறார். அந்த அக்கா தங்கையை பார்த்து வருகிறார். தங்கையோ விவசாயியினுடைய மனைவி. எளிமையான வாழ்க்கை, நிறைய வறுமை, இல்லாமை, பெரிய குடும்பம். அக்காவும் தங்கையும் பேசிக் கொள்கிறார். இந்த உலகில் மிக அழகான காட்சி ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்றால் அக்காவும் தங்கையும் பேசுகிறதாம். அவர்கள் கொஞ்ச காலம் பிரிந்த பிறகு ஒரு அக்காவும் தங்கையும் பேசிக் கொள்கிறதை பாருங்களேன். நீங்கள் எப்போதான் உங்கள் வீட்டில் அவர்கள் பேசுகிற போது கொஞ்சம் தான் அவர்கள் பேசுவார்கள், நிறைய பேசாமலே உணர்த்தி விடுவார்கள். இந்த அக்காவும் தங்கையும் அதே போல அந்த வீட்டில் உட்கார்ந்து சாவகாசமாக தங்களிடம் பேசுகிறார். நிறைய நேரத்தில் தாயிடம் சொல்லாதவற்றை சகோதரியிடம் தான் தங்கை சொல்லுவார். அக்காவும் கூட அப்படித்தான் வீட்டில் சொல்லாதவற்றை தங்கையிடம் பகிர்ந்து கொள்வார். அப்படி 2 பேர் பேசியிருக்கும் போது அக்கா சொல்றா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கைய, எந்த வசதியும் இல்லை, அடிப்படை ஆதாரமான எதுவும் இல்லை. நகரத்தில் நாங்கள் எவ்வளவு இன்பமாக இருக்கிறோம், எவ்வளவு வசதிகள் இருக்கும், எவ்வளவு பெரிய வீட்டில் வசிக்கிறோம், என்னெல்லாம் செய்திருக்கிறோம். ஒரு விவசாயியை திருமணம் செய்து கொண்டு இப்படி ஒரு கடினமான வாழ்க்கையை, ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்கிறாயே, இதை பற்றி குறை இல்லையான்னு கேட்க, தங்கைக்கு அதுவரை அதெல்லாம் குறையாக தெரியவில்லை. தன் கணவர், தன் வீடு, தன் பிள்ளைகள், தன் உழைப்பு என்று அவர் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் இருக்கிறார். இதை கேட்ட உடனே தங்கை சொல்கிறாள் அக்காவிடம், அக்கா நீ உன்னுடைய நகர வாழ்க்கையை சொல்லுகிறாய், அங்கே ஆடம்பரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இங்கு நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் அங்கே இல்லை என்று எனக்கு தெரியும். இது இல்லாதவர்களுடைய சந்தோஷம், அது இருப்பவர்களுடைய சந்தோஷம், இரண்டும் ஒன்றில்லை அப்படின்னு சொல்ற. அது எப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவ? நீ அனுபவிச்சு பார்த்தது இல்லை, அனுபவித்து பார் நகர வாழ்க்கையை, அதனுடைய இன்பங்களை, அது தரக்கூடிய மகிழ்ச்சி எல்லாம் அனுபவித்து பாருங்க. தங்கி சொல்றா, இல்லக்கா அங்க வசதியானவரா இருப்பாரு, திடீர்னு பணம் பறிக்கு, திடீர்னு ஏழ்மை அடைஞ்சிருவாங்க, திடீர்னு நெகதி ஆயிடுவாங்க. வாழ்க்கையை சீராக மேலே போக மாட்டார்கள், சீராக கீழே வர மாட்டார்கள். மேலே போவதும் வேகமாக இருக்கும், கீழே விழுவதும் வேகமாக இருக்கும். அந்த மாற்றம் வேண்டாமேக்கா அப்படின்றார். இப்ப கூட அக்காவுக்கு தங்கச்சி மேல வருத்தம் தான் உண்டாகுது. இப்படி ஆசைப்பட கூட தெரியாதவளா இருக்கே நீ, நிறைய ஆசைப்படு, நகர வாழ்க்கைக்கு வா, நகரத்தில் வாழு. இது டால்ஸ்டாய் கதை அல்ல நண்பர்களே.
இந்த நூற்றாண்டில் இன்றைக்கும் கூட ஏதேனும் ஒரு சகோதரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், மெட்ராஸ் வந்துரு, பாம்பேக்கு வந்துரு, துபாய்க்கு வந்துரு, அமெரிக்காவுக்கு வந்துரு. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சகோதரி, இல்லக்கா எனக்கு இது போதும். இந்த வாழ்க்கையில் நாங்கள் மாற்றத்தை வேண்டும் என்று நினைக்கிறோம், மேலே போக வேண்டும் என்று நினைக்கிறோம், வறுமையிலிருந்து விடுபட நினைக்கிறோம். ஆனால் உழைத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். உழைத்துத்தான் நாங்கள் மேலே வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப அந்த அக்கா சொல்றா, நீ அப்படியேதான் இருப்ப, அடுத்த முறை நான் வரும்போது எவ்வளவு பெரிய வசதியோடு இருப்பேன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ இப்படியே தான் இருப்பாய் என்கிறார். காலம் ஒரு உண்மையை சொல்லுகிறது, பெரும்பான்மையும் அப்படித்தான் இருக்கிறார். அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அவர்கள் நிலையிலே இருக்கிறார். மேலே போக எவ்வளவு முயற்சித்தாலும் ஒரு அங்குலம் தான் ஏற முடியாது, 10 அடி கிளம்புகிறார். இந்த உரையாடலை தங்கையினுடைய கணவர் கேட்க, அவர்தான் பகோ. தங்கைக்கு அல்ல, பகவானுக்கு அவங்க பேசினதுல ஒரு விஷயம் கேட்கிறது, எவ்வளவு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, எவ்வளவு வசதி இருக்கிறது. ஆசையே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும்? ஆசைப்படணும்ல, பெரிய பெரிய உயரங்களை அடையணும்ல. இந்த இன்பங்கள் எல்லாம் யாரோ சிலர் அனுபவிப்பதற்காக மட்டும் ஏற்படுத்தி வைக்கப்பட்டதுதானா என்ன? இல்லையே, எல்லோருக்குமானதுதானே இந்த இன்பம். ஒரு இன்பம் இல்லை நண்பர்களே. தமிழில் தான் அந்த அழகான கவிதை எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனை கோடி இன்பங்கள், ஒன்றல்ல கோடி கோடி இன்பங்கள் இருக்கிறது. அடைய வேணாமான்னு ஆசை வருகிறது. அக்கா போயிடுறாங்க. போன பிறகு தன் மனைவியை கூப்பிட்டு சொல்றான், அக்கா சொன்னது கரெக்டு தானே, நாம மாறணும், நாம இன்னைக்கு வசதி இல்லாதவர்களா இருக்கிறோம், ஏதாவது செஞ்சு ஒரு நிலத்தை வாங்கி நமக்கேன்னு ஒரு நிலம், அதுல நம்ம விவசாயம், நம்ம வீடுன்னா நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம்னா செய்யுங்கிறான். ஆனால் இந்த பகவானுடைய மனதில் ஒரு கதவு திறந்திருக்கிறது. எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், பண்ணையாளராக மாறணும். அதற்காக கடினமாக உழைக்கிறான், தன் கடன் கொடுத்தவங்க எல்லாம் வசூலிக்கிறான், தன் விதத்துல எந்த வகையிலெல்லாம் பொருளீட்ட முடியுமோ பொருளீட்டி பக்கத்தில் ஒரு நிலம் விற்பனைக்கு வருகிறது என்று தெரிஞ்சவொடனே அவங்ககிட்ட போய் கேட்கறான், கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருந்தேங்க, 2-3 தவணையா கொடுத்துறேன், உங்க நிலத்தை எனக்கு கொடுக்குறேன். அப்போதெல்லாம் இது 100-180 வருடத்துக்கு முந்தின கதை என்பதால் அப்ப பெரிய விலை இல்லை. பெரிய நிலத்தையே கூட நீங்கள் சொற்ப பணத்தில் வாங்கிடலாம். அந்த நிலம் விற்கக்கூடியவர் சொல்றாரு, பரவாயில்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நிலம் கொடுக்குறேன் என்று கொடுத்துட்றா. சில ஆண்டுகளுக்குள்ளாடியே இவர்கள் ஒரு நிலத்தை வாங்கி நிலத்துக்கு உரிமையாளராக மாறி இவர்கள் விரும்பியது போல ஒரு வீட்டையும் கேட்டார். இப்போ தங்கத்துக்கு கௌரவம், பரவாயில்லையே நம்ம கணவரும் இப்படி எல்லாம் வாங்கிட்டாரு, எல்லாம் செஞ்சுட்டாரு இல்லையா அப்படின்ட்டு இதை வைத்துக் கொண்டு நாம பண்ணையில இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் நல்லா நடத்தி சந்தோஷமாக வாழலாம் போது அவர் கணவர் சொல்ல, போதும், இது ஒரு தொடக்கம் தான். நான் இந்த இடம் வாங்கும் போது சிலரிடம் விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள், பெரிய பண்ணை, 100 ஏக்கர், அவ்வளவு பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னா நாம பிள்ளைங்களை நம்பியோ யாரை நம்பியோ இருக்க வேண்டாம். ஒரு மனிதன் அதிகமான நிலம் வைத்திருந்தால் போதும், அதை நம்பி எப்போதும் வாழலாம் அப்படின்னு. 100 வருஷத்துக்கு முன்பு வரை எல்லா விவசாயிகளும் அப்படித்தான் நினைச்சாங்க. நிறைய நிலம் இருந்தாலும் போதும், நம்ம யாரையும் நம்பவே வேணாம்ப்பா, என் நிலம் என்ன காப்பாத்தும்பா அப்படி. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட தொடங்கினார். அதற்காக என்ன பண்ணுவார்னா, எங்கேயாவது இடம் விற்பனைக்கு வருதான்னு பார்ப்பாரு, தரகு வேலை செய்யக்கூடியவர்களை அழைத்து கேட்பார், எங்காவது விலை மலிவாக வந்தால் இடம் கெடுங்கள் என்று. அப்படி தேடி தேடி சிறியவராக இருந்தவர் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டார். இந்த வளர்ச்சி வேகமாக வர வர அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு நிலத்தினுடைய உரிமையாளருங்கிற எண்ணம் வருது. நம்ம போய் இனிமே நம்ம நிலத்துல வேலை செய்யலாமா என்ன? வேலை பார்க்கறோம், வேலை பார்ப்பான். வேலையாட்களை பழைய பழையார்கள் எப்படி நடத்தினார்களோ அப்படியே இவன் நடத்துறார். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கதை குறைக்கிறார். தனக்கு தேவையானதை போக மித்ததை பயிர்ந்து தர மாட்டேங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இவர் மாறுவதை இவர் மனைவி சொல்றா, நிலம் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, வசதி எல்லாம் வந்துருச்சு, ஆனா நீங்க மாறிட்டே இருக்கீங்களே. இல்ல இல்ல, நாம பழைய ஆள் இல்லைங்க, நாம இப்ப பண்ணையாரு இல்லையா, பெரிய நிலச்சு வாழ்ந்தாரு இல்லையா, நாமளும் இனிமே அப்படி இருக்கலாமா, மாறிடணும்ல அப்படின்னு பார்த்தா. இப்போ ஒருவன் சொல்லுகிறான், ஐயா இங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த நிலம் அவ்வளவா நல்லா இல்ல, விவசாயம் பெருசா வராது, இன்னொரு ஏரியால நிலம் நல்லா வரும்னு சொல்றாங்க, அங்க விலையும் மலிவா இருக்கு, இத மொத்தமா வித்துட்டு நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அங்க விலை குறைவான இடத்தில் பெரிய இடம் வாங்கிடலாம். நீங்க யோசிக்கவே இல்லை, உடனே வாங்கிடலாம் முடிவு பண்றார். போகிறார், விசாரிக்கிறார், எங்கே என்று பார்க்கிறார். நாடோடிகளுக்கு சொந்தமான ஒரு பெரிய நிலம் இருக்கு. பேஷ்வார்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த நாடோடி இனக்குழுக்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் தரு.
அந்த நிலத்தை அவர்கள் விற்கிறார்கள், குறைவான விலைக்கு விற்கிறாங்கன்னு தெரியுது. ஒருத்தர் வாங்கியிருக்காரு. வாங்கினவரிடம் கேட்கிறாரு, எப்படிங்க வாங்கினீங்கன்னு. அவங்க ரொம்ப பெருந்தன்மையானவங்க, விலையெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசா சொல்ல மாட்டாங்க, உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னு ஊற்றி கொடுத்துருவாங்க. நான் கிட்ட 30-40 ஏக்கர் வாங்கியிருக்கேங்க. இவர் போய் பார்க்கிறார், அவ்வளவு அழகான இடம், நாடோடிகளுடைய அமைதியான வாழ்க்கை, பெரிய நதி ஓடுகிறது, ரொம்ப அருமையான நிலம். இங்க மட்டும் நிறைய நிலம் கிடைச்சா நாம மிகப்பெரிய வசதியா வாய்ப்பை உண்டாக்கிடலாம்னு நினைச்சிட்டு அந்த பேஷ்வாஸ்ட போய் கேட்கிறார். அவர்கள் விருந்தினராக இவரை வரவேற்று தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம் இருங்கிறாங்க. இவரோ சொல்றாரு, என்கிட்ட 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய்க்கு எனக்கு நீங்க இடம் கொடுக்கணும், எவ்வளவு இடம் சொல்லுங்க, நான் அந்த இடத்த பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன், அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், நீங்க விருந்தினர் தானே தங்குங்கன்னு தங்க சொல்லி சாப்பாடு கொடுத்து நன்றாக கவனிக்கிறார். இவருக்கோ காலையில் மனம் மாறிட்டாங்கன்னா, சரி இப்ப என்ன சொல்றாரு, இப்ப ஒரு அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, காலையில இடத்த முடிச்சுக்கிடுவாங்க. அவர்கள் அந்த பழக்கம் எல்லாம் எங்களுக்கு இல்ல, சொன்னா கொடுத்துருவோம், உங்களுக்கு தான் நிலம், காலையில் தருகிறோம், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள். அவர் உறங்குகிறார், ஆனால் உறக்கம் வரவில்லை. நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அந்த இரவில் உங்களுக்கு உறக்கம் வராது. பலருக்கும் அவர்கள் திருமணத்தை அன்று உறங்கியது இல்லை, வீடு கட்டி அன்று உறங்கியது இல்லை, வெற்றி பெற்ற அன்று உறங்கியது இல்லை. இவரும் அப்படிதான் உறங்காம தங்கிட்டே, தன்னை அறியாமல் புதிய இடம், நல்ல காற்று, அழகான சூழல், உறக்கம் வருகிறது. அதில் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் யார் யாரோ இவருக்கு முதல்ல இடம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, இவர் முதல்ல ஒரு சின்ன அந்த ஆளில் இருந்து பலரும் கனவில் வருகிறார், வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவர்கள் ஏன் என் கனவில் வருகிறார்கள், இதையா சொல்ல பாக்குறாங்களா, என்ன சொல்ல பாக்குறாங்கன்னு தெரியல. கண் முடிச்சு பார்க்கிறார், பார்த்தால் அவருக்கு ஒரு பயம் வருகிறது. ஒருவேளை சாத்தான் தான் தன் மனதில் இப்படியெல்லாம் வேற வேற உருவத்தை காட்டி தன் மனதை மாற்ற முயற்சிக்கிறதோ அப்படின்ட்டு, இந்த கெட்ட கனவெல்லாம் கூடாது, காலையில் எழுந்த உடனே நேரம் அவங்கள பார்த்து பணம் கொடுத்து இடத்தை முடிச்சிடணுங்கிற. காலையில் அவர்களை பார்க்கிறார். அவர்கள் இவர் இடம் வாங்காத மாதிரியே அவர் நடத்தல, சாப்பிடுங்கிறாங்க. இல்ல முதல்ல இடத்தை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. எவ்வளவு நிலம், எவ்வளவு தொகை சொன்னீங்கன்னா நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் நிலத்தை அளக்க மாட்டோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் நடந்தால் எவ்வளவு தூரம் உங்களுக்கு நிலம் வேண்டுமோ அவ்வளவுக்கு 1000 ரூபாய். இந்த உலகத்தில் எங்காவது இப்படி ஒரு கணக்கு நீங்க கேட்டிருக்கீங்களா என்ன? ஒரு நாள் முழுக்க நீங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ நடந்துக்கோங்க, அன்றைக்கு 1000 ரூபாய் கொடுத்துங்க. இவர் நினைக்கிறார், மாத்திர மாட்டீங்களே பேச்சாரு, கட்டாயம் மாற்ற மாட்டோம், 1000 ரூபாய் தான், ஒரு நாள் நீளம் தான். ஒரு நாளில் காலையில் தொடங்கி சூரியன் அஸ்தமாகிற வரை நீங்கள் நடக்கலாம், ஓடலாம், எங்கிருந்து எங்க வேண்டுமானாலும் ஓடலாம். நீங்கள் ஓடுகிற வழியிலெல்லாம் நாங்கள் ஒரு அடையாள கல்லை வைப்போம், அதெல்லாம் உங்கள் நிலம். நீங்கள் ஓடி முடித்து திரும்பி வரும்போது மொத்த இடமும் உங்கள் வசமாகிடும். 1000 ரூபாய்க்கு மேல 5 பைசா வேண்டாம். இவர் நினைக்கிறார், எவ்வளவு அப்பாவியான இந்த மக்கள், ஒரு நாள் ஃபுல்லா ஓடுனா எவ்வளவு நிலத்தை நம்ம ஏத்துக்கலாம், நல்ல இடமாக பார்த்து, நீரோட்டம் உள்ள இடமாக பார்த்து, நிறைய வசூல் தரக்கூடிய மண்ணுள்ள இடமாக பார்த்து ஓடி அத்தனையும் நம்ம ஆக்கி கொள்ளணும் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிக்கிறார். அவர்கள் ஒரே ஒரு நிபந்தனைங்கிறார், என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே தொடங்கினீர்களோ அங்கேயே சாயங்காலத்துக்குள்ளாடி வரணும், வராவிட்டால் உங்கள் 1000 ரூபாய் எங்களுக்கு ஒரு துண்டு நிலம் கேட்டார். இவர் சொல்றாரு, இது ஒரு பெரிய விஷயமா என்ன, நான் விவசாயி, நல்லா ஓடுவேன், எவ்வளவு தூரம் பார்த்திருக்கேன், எனக்கு தேவையான நிலத்தை சுற்றி முடித்து விட்டு இதே இடத்திற்கு வந்து உங்களிடமிருந்து அதை பெறுவேன்கிறார். ஓடுங்கள், ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஆரம்பித்தால் நிலம் விரிய 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 ஓடி 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 ஒவ்வொன்னா, இது நமக்கு தான், அது நமக்கு தான், அது நமக்கு தான் ஓடிட்டே இருக்காரு. அடிவானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கொல்ல மேலே இருக்குது. இவர் சூரியனையும் பார்த்துக்கிறாரு, அது எங்க இருக்கு, நீண்ட தூரம் நீண்ட தூரம் நீண்ட தூரம் ஓடிட்டார். இப்போ அவருக்கு தெரிகிறது, நாம் தொடங்கிய இடம் ரொம்ப தூரத்துல, இவ்வளவு பெரிய நிலம். ஒருவேளை இவ்வளவு நிலத்தையும் நாம் வாங்க முடிந்தால் நாம் ஒரு மன்னரை போல வாழ்வோம், மகத்தான ஒரு நிலப்பிரபாக வாழ்வோம் என்று நம்புகிறார். சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்படியே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஆரம்பித்தால் அவருக்கு தெரிகிறது, தான் தொடங்கிய இடம் எங்கோ இருக்கு, ஓட முடியல. அவர் தன் உடலிடம் மனதிடம் சொல்கிறார், ஓடு ஓடு ஓடு, எப்படியாவது ஓடி உன் கால்களை தொடங்கிய இடத்தில் வச்சுட்டேன், உனக்குத்தான் இந்த உலகத்தில் எல்லாம், இது கிடைக்கவே கிடைக்காத சந்தர்ப்பம், இந்த தருணத்தை தவற விடாதே, ஓடுகிறாய், மூச்சிறைக்க நான் ஓட முடிகிறேன். அவர்கள் அங்கே காத்துட்டே இருக்காங்க, தொலைவில் தெரிகிறார்கள், இன்னும் கொஞ்ச தூரம் தான், ஓடினால் ஜெயிச்சிடலாம், நிலம் நமக்குத்தான் என்று
ஆனால் நல்ல பார்வை மங்குகிறது, பொருட்கள் தெரியல, எல்லாமும் இருட்டா இருக்கு. வெளிச்சம் இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இருட்டாக இருக்கிறது என்றால் உடல் தளர்ந்து 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 மயங்கி அந்த துறப்பட்ட இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி விழுந்து இறந்தார். அவர்கள் வருகிறார்கள். ஐயோ பாவம், ஒரு பேராசை கொண்ட மனிதன் உலகத்தையே தன்னுடன் ஆக்கி விடலாமே என்று எவ்வளவு காலையிலிருந்து ஓடுனான். என்ன செய்யலாம் என்ற போது கதை எப்படி முடியும் தெரியுமா நண்பர்களே? அவரை புதைப்பதற்கு 6 அடி தான் தேவை. அந்த 6 அடியே அவருக்கு கொடுங்கள். இந்த உலகில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதைகளில் ஒன்றை கால்சா எழுதியிருக்கிறார் என்று நவீன இலக்கியத்தின் மிகப்பெரிய எழுத்தாளராக சொல்லப்படக்கூடிய ஜேம்ஸ் ஜாய்ஸ் சொல்றார். இதுதான் உலகில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதை. எங்கோ ஒரு சின்ன கரிசல் கிராமத்தில் ஒரு மதிய பொழுதில் படித்துக் கொண்டிருந்த எனக்கும் தோன்றுகிறது, இது ரஷ்ய கதை இல்லை, என் ஊரில் நான் பார்த்த மனிதர்களின் கதை, என் விவசாயிகளுடைய கதை. நீங்கள் படித்தால் உங்கள் விவசாயிகளுடைய கதை. இவர்களில் ஒருவராக உங்கள் ஊரில் யாரோ ஒருவர் இருந்திருப்பார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விவசாயிகள் விவசாய நிலங்கள் எல்லாம் விலை கூறிவிட்டன, கட்டிடங்களாகிவிட்டது, வசிப்பிடமாக மாறிவிட்டது, தொழிற்சாலைகளாக மாறிவிட்டது. ஆனால் பேராசை மனிதன் மனதில் இருந்து போகவே இல்லை. நாளை காலையில் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால் பகவமை போலதான் ஓடுவீர்கள். எனக்கு போதும் தானே, நான் இவ்வளவு ஓடிட்டு திரும்பி வந்து என் பிள்ளைகளுக்கு போதும் என்று நினைக்கவே மாட்டேன். அங்க ஓடினோடனே தெரியும் நேரம் இருக்குல்ல ஓடிடுறாங்க. நாம் உண்மையில் பகவமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அந்த விவசாயி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்துட்டான். ஆனால் அவனுடைய பேராசை கொண்ட ஆன்மா நம் எல்லோருடைய மக்களும், நாம் எல்லோரையும் அன்றாடம் இப்படி பேராசை கொண்டவர்களாக உணர்த்துட்டேன். அப்போ ஒரு கதை இலக்கியம் ஒரு மொழியில் எங்கோ எழுதப்பட்டது. எங்கோ ஒரு எழுத்தாளன் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இளைஞன் படிக்கும் போது அவனுக்கு ஒரு வாழ்க்கையை பற்றிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்ன என்றால், உனக்கு ஒருவேளை இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால் உனக்கு தேவையானதுக்கு மேல 1 அடி கூட எடுக்காதே என்ற ஒரு உண்மையை எனக்கு. அப்போ ஒரு எழுத்தாளர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சமூகத்திற்காக எங்கோ ரஷ்ய சமூகத்துக்கு சொல்றார், ரஷ்ய விவசாயிகளுக்கு சொல்றார். இவரே கால்சாயே பெரும் பண்ணையாளர் தான். ஆனா இவர் ஒரு கதையை எழுதுகிற போது அந்த கதையின் வழியாக ஒரு சமூகத்திற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வாழ்க்கையை யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக, யாரோ ஒருவர் அப்படி வாழ்கிறார் என்பதற்காக நீங்களும் வாழ முயற்சிக்காதீர்கள் என்று. நான் இந்த கதையை படித்து மூடிட்டு, ஒருவேளை இந்த விவசாயிக்கு பதிலாக விவசாயியினுடைய மனைவியை ஓட விட்டிருந்தால் அவர் நிச்சயமாக இந்த பேராசை கொண்டவராக ஓடி இருக்க மாட்டார். அவர் ஒரே ஒரு வீடு கட்டுகிற நிலத்தை மட்டும் வச்சுட்டு, கிணறு இருந்தால் ஒரு கிணற்றை சொந்தமாக்கி கொண்டு, பசு இருந்தால் ஒரு பசுவை சொந்தமாக்கி கொண்டு, போதும் இந்த ஆசை என்று நிம்மதியாக மரத்தடியில் அமர்ந்து மிச்ச நேரத்தில் வேடிக்கை பார்க்கத்தான் செய்வார். ஏன் ஒரு ரஷ்ய விவசாய பெண்மணிக்கு இருந்த அந்த மனது இன்றும் இருக்கிற இந்திய பெண்களுடைய மனது அந்த விவசாய ஆணுக்கு வரவில்லை என்றால், நிலம் தான் உங்களை வழிநடத்துகிறது என்று நம்புகிறோம். இன்னைக்கு கூட அப்படிதான். உங்களை நடுத்தர வயதை சேர்ந்தவராக இருந்தால் உங்களை சந்திக்கக்கூடிய ஒருவர், நீங்க இன்னும் வீடு கட்டலையா அப்படின்னு கேட்கும் போது உங்கள் மனதினுடைய மூலையில் குற்ற உணர்ச்சி எழும்பத்தான் செய்கிறோம். வீடு கட்டுவது என்பது ஒரு வாழ்க்கையில் எல்லோருடைய கனவு. எல்லா பெண்களும் வீடு கட்டுவதை பற்றி வாழ்நாளெல்லாம் கனவு கொண்டுவே தானே. சிலருக்கு தான் அதில் வெற்றி, சிலருக்கு பாதி வெற்றி, சிலருக்கு குறைவான வெற்றி. நானே கூட அவளது வீடுன்னு ஒரு கதை எழுதினேன் இதுக்காக. அப்படின்னா வீடு, வாழ்க்கை, நிலம், அதிலும் நிறைய நிலத்தை அடைவது, அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, கொடைக்கானல்ல பங்களா, ஊட்டியில ஒரு பங்களா, முடியும் என்றால் சுவிட்சர்லாந்துல ஒரு வீடு, இதையெல்லாம் சம்பாதிப்பது என்பதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய. உங்களுக்கும் பகவமுக்கும் வித்தியாசம் இல்லையா? உங்கள் வாழ்க்கை என்பது ஒரே நேரத்தில் இத்தனை வீடுகளிலும் உங்களால் வசிக்க முடியக்கூடியதானா? இல்லை. இப்ப இலக்கியம் வெறும் பொழுதுபோக்கிற்காக, உங்கள் இன்பத்திற்காக, உங்களை சற்று நேரம் மகிழ்ப்பதற்காக எழுதப்பட்ட வடிவம் இல்லை உங்களை. அது ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்வதற்கு தேன் தடவி தருகிற மருந்து. அந்த மருந்தில் தேன் தடவப்பட்டிருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு எளிதாக இருக்கிறது. தேனும் மருந்துதான், மருந்தும் மருந்துதான், இரண்டையும் ஒன்றாக கலந்து உங்கள் நாவில் அதை தடவுகிறான் படைப்பாளி. ஒரு டால்ஸ்டாய் எங்கிருந்தோ இப்படி ஒரு சின்ன ஊருக்கு எனக்கு அல்ல, உலகம் முழுக்க இந்த கதையை படிச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த கதையினுடைய சின்ன வடிவம் நான் படிக்கிற நேரத்துல எல்லாம் துணை பாடத்தில் ஒரு கதையாக இருந்தது. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இந்த கதை திரைப்படமாக வந்திருக்கு. அப்படின்னா ஒரு படைப்பு எங்கோ தேசம் விட்டு தேசம் தாண்டி அந்த உலகத்துக்குரியது இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் சர்வதேசத்துக்குமானதாக மாறுகிறது என்கிற போது புத்தகம் என்பது அந்த மொழிக்குரிய
அந்த நிலத்திற்குரிய படைப்பு மட்டுமல்ல, அந்த நிலத்தில் வளர்கிறார். நீங்கள் கடைக்கு போனால் நீங்கள் ஒரு ஆப்பிளை பார்ப்பீங்க, ஆசையா வாங்குகிறீர்கள். ஆனால் காஷ்மீரினுடைய எந்த மரத்தினுடைய ஆப்பிள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எந்த சிறுவன் அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினான் என்று தெரியாது. எந்த பெண் அதனில் அமர்ந்து தன்னுடைய காதலை பேசினாள் என்று தெரியாது. எல்லாவும் அந்த ஆப்பிள் பார்த்து கொண்டுதான் இருக்கும். உங்களுக்கு கடையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுவும் கூட என்ன அப்படின்னா இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா, அவ்வளவுதான். அதுக்கு விதை இருக்கிறதா என்று கூட நமக்கு கவலை இல்லை. இன்றைக்கெல்லாம் விதை என்பதே விவசாயத்தில் இல்லை. நேரடியாக வந்துருச்சுன்னா பரவாயில்ல இடத்துக்கு வந்துட்டோம். அப்படித்தான் ஒரு படைப்பும் பறிக்கப்பட்டு ஒரு மொழியில் தரப்படுகிறது. விளைந்த நிலம், அந்த பழத்தின் ஊடாக இருக்கக்கூடிய சூரியன், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காற்று, அந்த மரம் சந்தித்த மழை எல்லாமும் அதில் இல்லை. ஆனால் அதுதான் அதனுடைய சுவையாக மாறி இருக்கிறது. ஆப்பிளுக்கு ஒரு சுவை இருக்கிறது என்றால் அது அந்த நிலத்தில் விளைகிற அங்கிருக்கிற மண்ணின், மழையின், காற்றின், சூரியனின் வெப்பத்தின் சுவைதான் அது இப்படி மாறி. நாம் படித்த நிறைய கதைகள் எங்கிருந்தோ நமக்கு சொல்லலாம்.